அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 365 நாட்கள் எப்படி அமைய போகிறது, குறிப்பாக 2026ஆம் ஆண்டு எப்படி அமைகிறது, இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக இவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்த்தால், குருவினுடைய உச்ச பெயர்ச்சியானது உறுதியாகவே முழுமையாக நடைபெறப் போகிறது. சனி பகவானின் அமைப்பில் வாக்கியத்தின்படி பெயர்ச்சியை சந்திக்கிறார். ஆட்சி பலத்தை இழந்து மீனராசிக்குள் நுழைகிறார். திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே அங்குதான் வலம் பெறுந்து கொண்டிருக்கிறார். இப்படி மிக வலிமை வாய்ந்த கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது, நவம்பர் மாதத்தில் 2026இல் ராகு கேது பயிற்சியும் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் மிக முக்கிய கிரகநிலைகளின் பயிற்சி மட்டுமல்ல, நவ கிரகங்களின் அமைப்பிலும் மாறுதலை சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமைவதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 365 நாட்களில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த வேளையை உறுதியாகவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன வரவு நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. இந்த வருடம் துவங்கிய உடனே அவர் உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வருடம் என்பது மிக சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது, அதை தொடர்ந்து கர்மஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க ராசியின் நாதர் வருடத்தின் துவக்கத்திலே. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு இந்த வருடத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது, நீங்கள் நினைத்த பத்திரப்பதிவு, புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி போன்ற அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சிறப்பான தருணமாகவும், முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதைவிட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஜூன் மாதத்திலிருந்து முழுமையாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். முதல் 3 மாதங்கள் வக்ரகதியில் வலம் வந்தாலும் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வருடத்தின் துவக்கத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட நாட்கள் செல்ல செல்ல மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சுகஸ்தான குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மைகளை ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் சுகஸ்தானத்தில் வலம் வரும்போது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு, எடுத்தோம் கவித்தோம் என்று செயல்பட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாக மேற்கொள்வதை தவிர்த்து நேர்த்தியாக மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துவதால் குரு பகவானின் அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு நடக்காது என்பதையும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஆச்சரியங்களை சந்திக்கக்கூடிய வகையில் 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெறும் ஆண்டாக பார்க்கப்படுவதால் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல செழிப்பும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நினைத்ததை விட மிக சிறப்பான பொன்னான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். சுப விரயம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சனி மிக வலுவாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாக்கியத்தின்படியும் முழுமையாக மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து விரய சனியாக அமர்கிறார். எனவே எப்படி பார்த்தாலும் 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக தான்
தான் பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் பெரிய அளவில் சிரமங்களையோ நெருக்கடிகளையோ உறுதியாக சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்த நிலையை காட்டிலும் சனி விரய சனியாக அமர்ந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதால் தான் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சனியின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்கிறது. சனி பகவான் இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல், சிரமம், சிக்கல் போன்றவற்றை அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம், பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உண்டு. ராகுவை பொறுத்தவரைக்கும் லாபத்தில் இருந்து இந்த வருடத்தின் இறுதியில் கர்மத்தில் நுழைகிறார். ராகுவின் அமைப்பு லாபத்தில் இருந்தாலும் கர்மத்தில் இருந்தாலும் யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதால் நிழல் கிரகமான ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தில் உறுதியாகவே தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி காணும் அற்புதமான ஆண்டாக ராகுவின் அமைப்பால் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் 5 மற்றும் 4 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய இடங்களாக தான் பார்க்கப்படுகிறது. அர்த்தாஷ்டக கேதுவாக இருந்தாலும் கூட பல சிரமங்கள், சிக்கல்கள் ஏற்படாத வகையிலும் ராகு கேதுவின் தோஷம் ஏற்படாத தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் உறுதியாகவே இந்த 2026ஆம் ஆண்டு சர்ப்பதோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை கட்டுக்குள் இருப்பதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உறுதியாகவே குரு சுகஸ்தானத்திலும் துவக்கத்தில் லாபத்தில் சனியும் ராகு முழுமையாக பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் இந்த வேளையில் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல பல லாபத்தையும் பொருளாதார ரீதியான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகங்களான சூரியன், சந்திரன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரக நிலைகளும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரப்போகின்றன. சில நேரங்களில் உச்சபலமும் அதீதமான நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் வலம் வரும்போது சாதகமான அமைப்பும் சாதகமற்ற சூழலில் இருக்கும் போது சில சங்கடங்களும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இந்த 4 கிரகநிலைகளின் அமைப்பால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் இந்த 4 கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய வேலையை பயன்படுத்தி கொண்டால் நிறைந்த மாறுதலை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும். இந்த வருடத்தில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் அது சனி பகவான் ஒருவர் தான். எனவே மேசராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த 2026ஆம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் சனி பெயர்ச்சி துவங்குவதற்கு முன்னோ அல்லது பின்னதாகவோ ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். முழுமையாக சனி பகவானின் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய இந்த வேளையில் சனி பகவானை தரிசிப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானை தரிசிப்பதால் பல நல்ல மாற்றங்கள் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும்.